அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வேதாசபரி. இந்த காணொலியில நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் வந்து இருக்கிறோம். நம்ம பிறந்த ஊரோட பெருமையும் அருமையும் பத்தி பேசும்போது நம்மளோட உடம்பு வந்து கண்டிப்பா புல்லரிச்சு போகும். இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பிறந்த ஊரோட பெருமையும் அருமையும் தான் பேச போறேன். எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துல தேவகோட்டை அப்படிங்கிற ஒரு நகரம் தான். இந்த நகரத்துக்கு வந்து பல பெருமைகள் வந்து உண்டு. ஆனா ஒரு புராண கதையும் ஒன்று வந்து இருக்குது. அந்த கதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து ஒரு நாள் கைலாயத்துல தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போது பார்வதி தேவி வந்து சிவனோட கண்ணை வந்து அடைக்கிறாங்க. அடைச்சோன்னே வந்து உலகமே வந்து இருண்டு போயிடுது, உயிர்கள் வந்து செத்து போகுது. இதை பார்த்து கோவமுற்ற சிவபெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, பார்வதி தேவிக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம் அப்படின்னா, நீ போய் மண்ணு உலகத்துல வந்து கருவுரமற்ற காளியா வந்து பிறப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. அதுக்கு பார்வதி தேவி வந்து கேட்கறாங்க, இந்த சாபத்துக்கு விமோச்சனம் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நானே சொல்லுவேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அதோட வந்து அவங்க வந்து மண்ணு உலகத்துக்கு வந்து காளியா அவதரிச்சுறாங்க. ஆனா தேவர்களை வந்து அரக்கர்களை வந்து கொடுமைப்படுத்துற காலம் அது. அப்ப போய் தேவர்கள்லாம் வந்து சிவபெருமான் போய் முறையிடுறாங்க, எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. உடனே வந்து சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, காளிக்கு வந்து கட்டளையிடுறாரு, நீ போய் அந்த அரக்கர்களை அழித்து தேவர்களை காத்தினா உனக்கு வந்து மறுபடியும் மறுகுருவம் நீ பெறுவ அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்றாரு. அதனால திருவொற்றியூர்ல பாகம்பிரியாலாவும், கொல்லங்குடியில காளியாவும், இரகசரியில காளியா, நாட்டரசங்கோட்டையில கண்ணாத்தா, காரைக்குடியில கொப்புடை அம்மனாவும் அவதரிக்கிறாங்க. அவதரிச்சு அரக்கர்களை வந்து அழிச்சு தேவர்களை வந்து காக்குறாங்க. இந்த பெருமையே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையா தான். அழிச்சு ஒரு கோட்டையை வந்து உருவாக்குறாங்க. அது வந்து திருமயங்கோட்டையோ இல்ல சென்ட் ஜார்ஜ் கோட்டையோ கிடையாது. நம்ம தேவகோட்டைன்னு இப்ப சொல்ற தேவி கோட்டையை தான் வந்து உருவாக்குறாங்க. தேவி கோட்டை அப்படிங்கறது இந்த ஊரோட இயற்பெயர். இது கால போக்குல வந்து மருவி தேவகோட்டை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அகலாவிய மருத்துவ சேவையா இருக்கட்டும், கல்வி சேவையா இருக்கட்டும், இது போன்ற சேவைகளை வந்து பெரும் பங்கு வகிக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அதிகம் வாழும் ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேவகோட்டை. அது ஒரு பெருமை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் அனைவருமே வந்து ஒரு சகோதரத்துவத்தோட வந்து பழகுவாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதுக்கு முக்கிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷம் இந்த ஊர்ல கோட்டையம்மன் கோயில் திருவிழா நடக்கும். கோட்டையம்மன் கோயில் திருவிழா அப்ப இந்த சுத்துப்பட்டத்துல இருக்க எல்லா மக்களும் வந்து கோட்டையம்மனை தரிசிச்சுட்டு அருள் பெற்று போவாங்க. அப்போ வந்து இங்க இருக்கிற பெரும்பாதி மக்கள் வந்து அசைவம் வந்து உண்ண மாட்டாங்க. அதன் காரணமாக இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைச்சிகளை வந்து ஊருக்கு வெளியே தான் வெட்டுவாங்க. ஊருக்கு உள்ள வந்து இறைச்சிகளை வெட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரத்துவம் காரணமாக, மத நல்லிணக்கத்தின் காரணமாகத்தான் இந்த செயல் வந்து காலங்காலமா இன்னும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுவே வந்து இந்த ஊருடைய ஒரு மிகப்பெரிய பெருமையை வந்து நான் கருதுறேன். அதுக்கப்புறம் வந்து வீரத்தை பத்தி இந்த ஊரோட வீரத்தை பத்தி நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1947 நம்ம வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஆனா 1942 சுதந்திரம் வாங்குறதுக்கான போராட்டமே வந்து நிறைய வந்து வெடிச்சுது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போராடின நிறைய மக்களை வந்து ஆங்கிலேய அரசு வந்து திருவாரூர் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில, தேவகோட்டையில் இருக்கிற மக்களை கைது பண்ணி சிறைச்சாலையில வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க போராடினவங்கள. அதன் காரணமாக அந்த மக்களை வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அந்த சிறைச்சாலையை வந்து உடைச்சாங்க. தேவகோட்டையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை எரிச்சு நிறைய வந்து விடுதலை வேங்கைகளை வந்து காப்பாத்தினாங்க. இது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த மக்களோட வீரத்தை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு தேவகோட்டை மக்கள். பொதுவாக சொல்ல போனா தேவகோட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பண்பானவங்க, பாசமானவங்க, அன்பானவங்க, அடக்கமானவங்க, ரொம்பவே தெளிவானவங்களும் கூட. இந்த மக்களை எளிதில் யாரும் ஏமாற்றவும் முடியாது, இவங்களும் யாரையும் ஏமாற்றவும் மாட்டாங்க. இந்த மண்ணுக்குன்னு வந்து நிறைய மைந்தர்கள் வந்து இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா முதல் தமிழன் வந்து உச்சநீதிமன்றத்துல நீதிபதியான தமிழன் யார் அப்படின்னு தேவகோட்டையை சேர்ந்தவர் நீதியரசர் லட்சுமணன். அவர் வந்து இப்ப தவறிட்டாரு. இருந்தாலும் அவருடைய பெருமை வந்து என்னென்னைக்கும் நிலைத்து நிற்கும். போன்ற நிறைய சான்றோர்களும் அறிஞர்களும் பிறந்த ஊர் தான் வந்து இந்த தேவகோட்டை. இந்த தேவகோட்டையில வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்ணு யாரு வந்தாலும் வாழ வைக்கும். அதுவும் இல்லாம இந்த மண்ணை நம்பி வந்தவங்க வந்து இங்க வந்து கண்டிப்பா வீழ்ந்ததா வந்து சரித்திரமே கிடையாது. பேர்களை எதிர்த்து போரிட்ட முதல் வீர பெண்மணி வேலுநாச்சியாரும் இந்த மண்ணில் கால் பதித்திருக்காங்க. வீரத்தின் அடையாளமே விளங்கக்கூடிய மருது சகோதரர்களும் இந்த மண்ணில் கால் பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே நமக்கு வந்து பெருமையான ஒரு விஷயம். அதே சமயத்துல ராமாயணத்துல அதிகமான கூற்றுகள் வந்து தேவகோட்டை பத்தி வருது. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவகோட்டை சுற்றியுள்ள கிராமங்களின் அடிப்படையில தான் வந்து ராமாயணத்துல வந்து நிறைய கதாபாத்திரமா இருக்கட்டும் இல்ல கதைகளா இருக்கட்டும் வருது. ஹனுமன் வந்து ராமனை சந்திச்சு, நான் வந்து தேவியை பார்த்தேன், சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொல்ற இடம் கண்டேன் தேவி அப்படின்னு சொல்லுவாரு. அது கண்டதேவி அப்படிங்கிற ஒரு கிராமமாகவும் இருக்குது. அதே சமயத்துல சடாயோட இறகு வந்து சிதறின இடம் இரகுசிரி அப்படிங்கிற ஊராகவும் இருக்குது. அதே சமயத்துல அனுமன் அமர்ந்த இடம் அனுமந்தக்குடி என்றும், அனுமன் வந்து உட்கார்ந்து தவம் செஞ்ச இடம் ஆறாவயல் என்றும் போன்ற பல புதிர்கள், ராமாயணத்தை ஒட்டியுள்ள புதிர்கள் வந்து இந்த தேவகோட்டை சுற்றியுள்ள கிராமத்துல வந்து இருக்குது. இந்த தேவகோட்டையில வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில் வந்து அதிகமாகவே இந்த தேவகோட்டையில வந்து பரவலா நம்ம காண முடியும். முக்கியமான ஒரு கோயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகர சிவன் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து காளையார் கோவில் ரெட்ட கோபுர வடிவத்தில் வந்து கட்டப்பட்டது. இந்த கோயில்ல வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகனுக்கு வந்து 6 படை வீடுகள் உள்ளது. 7வது படை வீடா வந்து தேவகோட்டையில மலைக்கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அதே சமயத்துல சீரடி சாய்பாபா கோவில் இருக்கு. சீரடியில் உள்ள அதே அமைப்பில் சாய்பாபாவோட சிலை வந்து செய்யப்பட்டு இருக்கும்.
இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். தேவகோட்டையை சுத்தி நிறைய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் வந்து இருக்குது. இறைவன் வந்து வசிக்கும் ஒரு இடமா தான் வந்து தேவகோட்டை நகரத்தை வந்து நம்ம பாக்குறோம். இந்த தேவகோட்டையுடைய அருமைகள் பெருமைகள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்ல தவறிய விஷயங்கள் ஏதேனும் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.